வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 34 ரிவ்யூ. இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட், சாட்டர்டே எபிசோட். ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கி வந்து கண்டஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண எபிசோட். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பற்றி, இந்த எபிசோட் பற்றி உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆதரவு தான் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட், சப்போர்ட். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் ஃபஸ்ட்டு மெயினாக இன்றைக்கி நான் பேசணுன்னு நினைக்கிற விஷயம் வந்து இந்த சத்யாவோட கேப்டன்சி பற்றி இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சொன்ன ஒரு விஷயம். அதை கேர்ள்ஸ் வந்து சத்யாவோட கேப்டன்சி பற்றி என்ன பேசினாங்க, அண்ட் அதை பாய்ஸ் டீம் வந்து எப்படி வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அந்த விஜய் சேதுபதி அதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு தான் மெயினாக பேச போகிறோம். ஏன்னா அதில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அதனால் அந்த விமர்சனம், அந்த ரிவ்யூவை ஃபஸ்ட்டு பேசலான்னு நான் யோசிக்கிறேன். என்னென்னா, இந்த சத்யாவோட கேப்டன்சி பற்றி இவங்க பேசின போது, இவர் விஜய் சேதுபதி சத்யாவோட கேப்டன்சி பற்றி கேட்டதில் இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் டீம் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சத்யாவோட கேப்டன்சியில் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. அது என்னென்னா, இந்த ஏவிபி அன்றாட வேலைகள் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னோன்னா, இந்த 30 செகண்ட்ஸ்க்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து அந்த சைடு பாய்ஸ் ஹவுஸுக்கு போயிடணும். அண்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு சத்யா வந்து எப்படி டிசிஷன் எடுத்தார், அண்ட் அதை அவர் கரெக்டாக எடுத்தாரா, கரெக்டாக எடுக்கலையா, அண்டு அதை வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி சொன்னாங்க. சத்யாவோட கேப்டன்சின்னு வந்தபோது அதை பற்றி மட்டும் தான் சொன்னாங்களே தவிர, இந்த வாரம் ஃபுல்லாக சத்யா வந்து கேப்டன்சியில் என்ன பண்ணாருன்னு பேசவே இல்லை. விஜய் சேதுபதி அதை பற்றி கேட்கல. அந்த விஷயத்தில் தான் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. என்னென்னா, கேர்ள்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சத்யா வந்து பாய்ஸ் டீமுக்கு ஃபேவரபுளாக இருந்து ரொம்ப பயஸ்டாக இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வீக் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த 30 செகண்ட்ஸ் டாஸ்க்குக்காக 2 நாளும் 48 ஹவர்ஸும் அந்த ஒரு டாபிக் டிஸ்கஷன் போச்சு. அது என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்லி இந்த வாரம் எபிசோட் பார்த்தவங்களுக்கும் அந்த 24 ஹவர்ஸ் பார்த்தவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் சத்யா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்க முடியலன்றது கரெக்டு. ஒரு கேப்டனாக அவர் என்ன பண்ணணும், டக்குன்னு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்துருக்கணும். ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கிற மாதிரி இல்லை. கேர்ள்ஸ் டீமும் பிரச்சனை பண்ணிட்டுருந்தாங்க, பாய்ஸ் டீமும் பிரச்சனை பண்ணிட்டுருந்தாங்க. இதில் கேர்ள்ஸ் டீம் சைட்லேருந்து நிறைய பேர் வேறு நடுவில் பிரச்சனை பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ஒரு கேப்டனாக சத்யாவுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் டைம் போக 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா, சத்யா ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட அந்த டிசிஷனை யாரும் ஒத்துக்காத மாதிரி ஆகிடுச்சு. திருப்பி அந்த டிசிஷனில் திருப்பி ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, அது பிக் பாஸ் கிட்டே போய் கேட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லி டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது சத்யாவோட தனிப்பட்ட தப்பு மட்டும் கிடையாது. இது அங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பண்ண தப்பு. ஓகேவா? பாய்ஸ் டீமும் பண்ண தப்பு, கேர்ள்ஸ் டீமும் பண்ண தப்பு. ஸோ எப்படி 2 பேருமே அதுக்கு ஒரு ஒத்து வராத மாதிரி ஈகோவில் யார் ஈகோ காட்டுறது, யார் டாமினேட் பண்ணுறது, யார் சொல்கிறது யார் ஒத்துக்கிறது, நீ சொல்லி நான் கேட்கணும், நான் சொல்லி நீ கேட்கணும்னு சொல்லிட்டு 2 சைடுமே இருந்த தப்பில் சத்யா வந்து நடுவில் இருந்ததுனால மொத்தமாகவே சத்யாவோட தப்புன்னு அவங்க போட்டாங்க. அதை கேர்ள்ஸ் எப்படி சொன்னாங்கன்னா, சத்யா வந்து பாய்ஸ் டீமுக்கு ஃபேவரபுளான்ட்டார், பயஸ்டாக இருந்துட்டார், ஒரு டிசிஷன் எடுக்க தெரில, அவர் வேஸ்ட்டு, அந்த 30 செகண்ட் டாஸ்க்கை நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக பண்ணணும் தான் நாங்கள் பண்ணோம், அதுக்கு நாங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் அந்த கன்வீனியண்ட்டாக 5 செகண்ட்ஸ் விட்டாங்க, 30 செகண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்ததை அதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ் ஆச்சு. அதை நாங்கள் சொன்னதுக்கு வந்து பாய்ஸ் சைடு வந்து அதை ஒத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஈஸியாக கன்வீனியண்ட்டாக பாய்ஸ் சைடு ப்ளேம் போட்டாங்க. ஒரு விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டாக என்ன பண்ணணும், இங்கே தான் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக வர்றாரு. அவர் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்னா என்ன, மக்கள் பிரதிநிதி. ஓகேவா? ஸோ மக்கள் பிரதிநிதினா மக்களில் பாய்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, கேர்ள்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ 2 டீம் சைடுமே நீங்கள் கேள்வி கேட்டு 2 சைடுக்குமே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ எல்லா கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, சத்யாவோட கேப்டன்சி சரியில்லை, பாய்ஸ்லாம் பாய்ஸுக்கு அவர் ஃபேவரபுளாக பயஸ்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ப்ளேம் வச்சிட்டாங்களே, ஒரு குறை வச்சிட்டாங்களே, ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிட்டாங்களே, நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும், அதெல்லாம் கேட்டீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறது எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணிங்க, கவுண்டர் கொடுக்கல, இன்ட்ராக்ட் பண்ணல, கேள்வியே கேட்கல, கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ப்ளேம் பண்ணுங்கன்னு சொல்லி கம்முன்னு விட்டீங்க. சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாய்ஸ் சைடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறீங்க. ஓகேவா? ஒரு கேப்டனாக சத்யா வந்து 30 செகண்ட்ஸில் எடுக்க வேண்டிய டாஸ்க்கை 48 மணி நேரமாக 2 நாளாக அவர் எடுத்தாருன்றது அவரோட தப்பாகவே இருக்கட்டும். அது சத்யாவோட கேப்டன்சியில் அது வந்து ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் அதுன்னு அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா, அவ்வளோ பெரிய தப்பா?
அது ஏன் எடுக்கலை, அவரால் ஏன் எடுக்க முடியல அப்படின்றத நீங்கள் பாய்ஸ் டீம் சைடும் சத்யா சைடும் அவங்க விளக்கிறதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்தீங்களா? இன்றைக்கி எபிசோடில் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பாய்ஸ் சைடும் சரி சத்யாவும் சரி அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்பேஸே கொடுக்கல. என்ன பண்ணார் விஜய் சேதுபதி? மக்கள் பிரதிநிதி பாய்ஸில் வந்து என்ன பண்ணார், அருணையும் முத்துவையும் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தப்பு, ஓகேவா? அருணையும் முத்துவும் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? ஏன்னா அவங்க கேர்ள்ஸ் என்ன சொன்னாங்க, அருண் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, முத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு. அருணும் முத்து வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம சத்யா நீ சூப்பரான கேப்டன், நீ செம்மையாக பண்ணுவ, நீ செம்மையாக டிசிஷன் எடுப்ப சொல்லி சத்யாவை மண்டே குழப்பிட்டாங்கன்னாரு. பாய்ஸ் வந்து ஒரு சத்யான்ற கேப்டனை, பாய்ஸ் இருக்க கேப்டனை என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது மண்டே கழுவுற ஒரு விஷயமா? ஏன் பாய்ஸுக்கு வேறு வேலையே கிடையாதா? பாய்ஸ்ன்னு அவ்வளோ கன்னிங்கான கேம் மாட்டாங்களா? பாய்ஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்தையும் கேர்ள்ஸ் மேனிப்புலேட் பண்ணி சொன்னாங்கன்னா அப்போ அது அவங்க வேலை, அவங்க மேனிப்புலேட் பண்ணி சொல்லுவாங்க. மக்கள் பிரதிநிதி என்ன பண்ணுறாரு? அவர் கேள்வி கேட்கணும். என்னம்மா அவங்க வந்து ஒரு கேப்டனை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி நீ நல்ல கேப்டன் நல்ல டிசிஷன் எடுப்புன்னு சொன்னால் அது எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மண்டக்கல் ஒரு விஷயமாகும்? உங்கள் பார்வை உங்கள் யோசனை தப்பாக இருக்குன்னு ஒரு கேள்வி ஆன்சர் கேட்கல. மக்கள் பிரதிநிதி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அவர் கேட்கணும். மக்களில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். மக்களில் கேர்ள்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, பாய்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. கேர்ள்ஸில் வந்து ஜாக்லினோ தர்ஷிகாவோ யாரோ ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. பாய்ஸ் டீமில் சத்யாவோ முத்துவோ அருணோ ஜெஃப்ரியோ தீபக்கையோ யாரையோ சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல. அப்போ எல்லாரோட கொலெக்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு அந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்து ஏது நடந்துன்னு கேட்கறது தானே மக்கள் பிரதிநிதியோட வேலை. அவர் கன்வீனியண்ட்டாக இவங்கெல்லாம் வந்து அருணும் முத்துவும் வந்து அவர் சத்யாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர் மட்டும் எழுப்பி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தப்பு. ஏன்னா பாய்ஸ் டீமில் மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. ஜாக்லின் இன்சைடு வந்ததுனால ஜாக்லினையும் சேர்த்து 10 பேர், ராணவும் கிடையாது, அன்சைட் போயிட்டார். அப்போ அந்த 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 10 பேரில் சத்யா கேப்டன், பாய்ஸ் கேப்டன் நிற்கிறாரு. மிச்சம் 9 பேர் இருக்காங்கல்ல, அதில் அருணையும் முத்துவும் மட்டும் நீங்கள் எழுப்பி கேள்வி கேட்டீங்க. ஓகே, ஏன் ரஞ்சித் சாரோட ஒப்பீனியன் கேட்கல? ஏன் தீபக்கோட ஒப்பீனியன் கேட்கல? ஏன் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து சிவாவோட ஒப்பீனியன் கேட்கல? ராயன் ஒப்பீனியன் ஏன் கேட்கல? ஏன் ஜெஃப்ரி ஒப்பீனியன் கேட்கல? ஏன் விஷால் ஒப்பீனியன் கேட்கல? இந்த சைட் தானே வந்தாங்க ஜாக்லின், பாய்ஸ் டீம் தான் வந்தாங்க. ஏன் ஜாக்லின் ஒப்பீனியன் கேட்கல? ஸோ ஜாக்லின் கேர்ள்ஸ் டீம்னா நீங்கள் அப்போ ஃப்ரீயாக விட்டு ராணவை கேட்டுக்கணும். ஏன் ராணவோட ஒப்பீனியன் கேட்கல? 7 பேரோட ஒப்பீனியனை நீங்கள் கேட்கல. பாய்ஸ் சைடு 2 பேர்த மட்டும் கேட்குறீங்க. எந்த 2 பேர்? முத்துவும் அருணும். சத்யா பற்றி சொல்லுங்கன்னு அவங்க 2 பேர் தானே கேட்டீங்க. அட்லீஸ்ட் அவங்க 2 பேரையாவது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விட்டிங்களா? அந்த பாயிண்ட் என்னன்னு பேச விட்டிங்களா? பிரச்சனை இங்கே வந்து கேர்ள்ஸ் பெஸ்ட்டாக பாய்ஸ் பெஸ்ட்டான்னு கிடையாது. கேர்ள்ஸை சப்போர்ட் பண்ணுறோம் பாய்ஸை சப்போர்ட் பண்ணுறோமோ கிடையாது. பிரச்சனையை தான் நீங்கள் பார்க்கணும், விஷயத்தை பார்க்கணும். அந்த விஷயம் நிஜமாகவே பிரச்சனையா, இல்லை பிரச்சனை ஆக்கப்படுதா, இல்லை அது ஏன் பிரச்சனையாச்சு? நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க, டிவியில் நாமெல்லாம் பார்க்குற மாதிரி தான் நீங்களும் டிவியில் பார்க்குறீங்க. நீங்கள் வெளிலேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கல. அப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்றதை வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தானே சொல்லணும். அதை அவங்க சொல்ல விடணும்ல. சொல்லவே ஸ்பேஸ் கொடுக்காம கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் டீம் மேலே சத்யா மேலே ஒரு ப்ளேம் போட்டிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணிட்டு இவங்களை வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கல. அருண் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறது. இல்லை சார், இந்த மாதிரி ஒன்று நடந்தது, இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ரூல்ஸ் புக்கில் இல்லாத விஷயங்கள்லாம் அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் அப்படி நடந்தது, இதனால் எதாவது நடந்ததா, இன்சிடென்ட் நடந்ததான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவருக்கு கடகடன்னு ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே அவர் சொல்லணும். அதுக்குள்ளே ஒரு கவுண்டர் போடுறீங்க. கவுண்டர் போட்டோன்னு கேர்ள்ஸ் வந்து அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் சார் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், பாருங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க? நீங்கள் பயப்படுறது கரெக்டாக? நீங்களே தேவையெல்லாம் பயப்படலாமா? அதை விட்டு அவங்க வந்து ட்ராப் வைக்கிறாங்க, கிப் வைக்கிறாங்க, என்னமோ வார்த்தை பேசுகிறீங்கன்னு அருணுக்கு தோன்ற ஃபீலிங் தான் அவன் சொல்ல முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வச்சு தான் பேச முடியும். 5 நாள் நடக்கிறது ஒரு விஷயம். 5 நாள் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு சாட்டர்டே சண்டேயில் வந்து கேர்ள்ஸ் ஒன்று சொல்கிறாங்கன்னு அதை வச்சு பாய்ஸை மட்டும் கேள்வி கேட்டால் எப்படி? ஏன் ட்ராப் வைக்கிறான்னு ஃபீல் பண்ணிங்க? என்னம்மா அவர் ட்ராப் வைக்கிறான்னு நினைக்கிறாங்களே, நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கணும். எதனால் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து சொல்லணும். அந்த நேரத்தில் நீங்கள் பாய்ஸை போட்டு கார்னர் பண்ணும்போது அந்த கிடைக்கிற 30 செகண்ட்ஸில் பாய்ஸ் வந்து அவனுக்கு ஃப்ரீடம் கிடையாது, ஃப்ரீ ஸ்பேஸ் கிடையாது சொல்கிறதுக்கு. அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதுனால அவங்களால அந்த 30-40 செகண்ட்ஸில் அவங்க சொல்ல முடியல. அப்படியே அவங்க சொல்ல வந்தாலும் ஒரு 30-40 செகண்ட்ஸ் அவங்க ஒரு விஷயத்த சொன்னோடனே நீங்கள் ஒரு கவுண்டரை போடுறீங்க. கவுண்டரை போட்டு அவரை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணி அடுத்த பாயிண்ட்டுக்கு போக விட மாட்டீங்க.
அவன் சொன்ன பாயிண்டில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்க மாட்டீங்க. அப்புறம் அவங்க வந்து சத்யாவை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, பயஸ்டாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே கேர்ள்ஸ் கேட்கணும், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் எப்படி அப்படி சொல்கிறீங்க, அது உங்களோட பார்வையில் தப்பாக இருக்குன்னு நீங்கள் கேர்ள்ஸை சொல்லணும். அது சொல்ல. அடுத்தது அருணை சொல்ல விடல, சுத்தமாக சொல்ல விடல. அருணை போட்டு குழப்பிட்டீங்க. அவர் என்ன பேசினாலும் ஏது பேசினா அவருக்கே தெரியல, குழப்பிட்டீங்க. அடுத்தது முத்துக்கு வந்துட்டு முத்துவையும் சொல்ல விடல. முத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, இல்லை சார் இந்த மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே வந்து சில ரூல்ஸில் இருக்கிறதெல்லாம் வயலேட் பண்ணாங்க, அவங்க வந்து இப்படி பண்ணுறதால எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, அவங்க எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பயம் வந்துச்சு. மோரோவர் அவங்களும் நிறைய விஷயத்துக்கு ஒத்து வரல. 5 செகண்ட்ஸ் இருந்தாங்க, 30 செகண்ட் தாங்க, சுவாரஸ்யத்துக்காக நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு சொல்ல, அப்புறம் தான் சொல்கிறாங்க இது ஒரு டாஸ்க்குன்னு சொன்னோம். இந்த டாஸ்க்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி வயலேட் பண்ணி நாளைக்கு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை கண்ட்ரோல் எடுத்துருவாங்களான்னு எங்களுக்கு ஒரு பயம் வந்தது. இதை சுவாரஸ்யத்துக்காக பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்கன்னா இது சால்வ் ஆகிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் யாருமே சத்யாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. மொத்த முடிவும் சத்யாவை எடுத்த முடிவு, அவர் பயஸ்டாலும் அவர் எடுத்த முடிவு, அதை நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதை சொன்ன உடனே கேர்ள்ஸ் அவர் கேள்வி கேட்கணும். பயஸ்டாக பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க, உங்களுக்கே அவங்க பயஸ்டாக பண்ணான்னு கேட்டது, அப்போ உங்களோட பார்வை உங்களோட புரிதல் தப்பான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் நீங்கள் அவங்களை கேள்வி கேட்கல? மக்கள் பிரதிநிதி, ஏன் மக்கள் பிரதிநிதியாக இருந்து பாய்ஸை மட்டும் கேள்வி கேட்குறீங்க? கேர்ள்ஸ் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? கேர்ள்ஸையும் கேள்வி கேளுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க. இந்த ஒரு சைடு இப்படி ஆட்டினா காற்று வரும், 2 கை சேர்ந்தால் தான் சத்தம் வரும். ஸோ பாய்ஸை மட்டும் இப்படி ஆட்டினா பிரச்சனை வராது, கேர்ள்ஸும் சேர்ந்து கேர்ள்ஸ் மட்டும் இப்படி ஆட்டினா பிரச்சனை வராது, 2 சேர்றதுனால தான் சத்தம் வருது. அப்போ நீங்கள் பாய்ஸ் மட்டும் கையை இப்படி ஆட்டினாலும் சத்தம் வந்துச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அடுத்து சத்யாவை கேள்வி கேட்குறீங்க. சத்யாவை கேள்வி கேட்கும்போது சத்யா வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை சார், நானாக சொந்தமாக யோசிச்சு தான் ஒரு முடிவெடுத்தேன், நான் வந்து அந்த நேரத்தில் நான் ரொம்ப ஓவர் திங்கர், அதனால் நான் வந்து நிறைய யோசித்தேன், மேபி நான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக நான் யோசிச்சிட்டேன், பட் ஆனால் என்னால் யோசித்து தான் நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கேர்ள்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் போய் பாய்ஸ் சைட் சொன்னால் பாய்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க, பாய்ஸ் வந்து அதை இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ நான் கேர்ள்ஸ் கிட்ட சொல்லுவேன், கேர்ள்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்படின்போது 2 சைடுமே நான் பார்த்து பண்ண வேண்டியதால நான் யோசித்து நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாச்சு. என்ன பாய்ஸ் வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைன்னாங்க. ஏன்னா அது உண்மை, வாரம் ஃபுல்லாக நடந்தது, பாய்ஸ் ஒருத்தரும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. பாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத விஷயத்தை நீங்கள் எப்படி பாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதை ஸ்டாம்ப் பண்ணுறீங்க. சரி, பாய்ஸுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கல, பாய்ஸுக்கு கிடைச்ச சின்ன ஸ்பேஸில் அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. மிச்சம் 7 பேரை நீங்கள் கேள்வியே கேட்கல, அவங்களும் பாய்ஸ் டீம் தான், அவங்களுக்கு கேள்வியே கேட்கல. 2 பேரை மட்டும் ஏன்னா இந்த 2 பேரை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக கன்வீனியன்ட்டாக அவங்கள ஆஃப் பண்ணுறது ஈஸியில். ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் அவங்க மேலே கடுப்பில் இருக்காங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே தப்புன்னு ஈஸியாக சொல்லிடலாம்ல. சரி, கேப்டன் ஒருத்தர் வந்து சொல்கிறான், அவனை நீங்கள் வந்து பேச விடலை, அவன் சொன்னதை நீங்கள் கேள்வி கேட்கல. சரி, இதெல்லாமே விடுங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது சௌந்தர்யா வந்து அங்கேருந்து இந்த சைடு வந்து உட்காந்துன்னு பிரச்சனை பண்ணாங்கல்ல. சௌந்தர்யா அந்த சைடு இருந்து பாய்ஸ் டீம் வந்து சைடு உட்காந்துன்னு அவங்க கேர்ள்ஸை வந்து சௌந்தர்யா வந்து கேப்டனை மதிக்கவே இல்லையே. ஏமா இவ்வளோ பிரச்சனை நடக்கல சௌந்தர்யா, நீ ஏமா இப்போ எங்கே போய் பிரச்சனை பண்ணணும்னு ஒரு வார்த்தை சௌந்தர்யாவை பற்றி கேட்டிங்களா? மக்கள் பிரதிநிதி சௌந்தர்யாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்களா? பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆன எல்லாரையும் தானே கேட்கணும். ஆர்ஜே ஆனந்தி பிரச்சனை பண்ணாங்க ஒரு ஃப்ளஷ்ன்ற ஒரு வார்த்தைக்கு, அது கேள்வி கேட்டிங்களா? மஞ்சரி பிரச்சனை பண்ணாங்க பேசிக் காமன் சென்ஸுன்னு, அந்த ஒரு வார்த்தைக்கு பிரச்சனை பண்ணாங்க, அது கேள்வி கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கேர்ள்ஸுக்கு ஃபேவரபுளாக அவங்க சொல்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பாய்ஸை நீங்கள் வந்து தனியாக கார்னர் பண்ணி பேசுகிறீங்க, அதை பண்ணாதீங்க. பேலன்ஸ், பயஸ்டாக இருக்கீங்க, பயஸ்டாக இருக்காதீங்க. ஒரு பிரச்சனைனா யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கேள்வி கேளுங்க, ஆனால் அதை பயஸ்டாக இல்லாமல் பேலன்ஸ்டாக கேள்வி கேளுங்க. நீங்கள் கேர்ள்ஸ் தப்பு பண்ணால் கேர்ள்ஸ் தப்பு பண்ணாங்கன்னு கேளுங்க, பாய்ஸ் தப்பு பண்ணால் பாய்ஸ் தப்பு பண்ணான்னு கேளுங்க. யார் தப்பு பண்ணாங்க? இதை கமல் சார் சூப்பராக பண்ணுவார். கமல் சார் இதில் வெயிட்டு கரெக்டாக பண்ணுவார். அவர் பாய்ஸையும் ஒதுக்க மாட்டார், கேர்ள்ஸையும் ஒதுக்க மாட்டார். அவரை பொறுத்து எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ். நீங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் என்னோடய ஹவுஸ்மேட்ஸு, நீங்கள் இது யார் வெளில போனால் எனக்கு மனசு வலிக்கும்ல. அப்போ ஒருத்தரை மட்டும் பாய் சைடு மட்டும் இருக்கிற முத்துவையும் அருணை மட்டுமே போட்டு வறுக்கிறீங்களே, அப்போது உங்கள் மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு மனசு வலிக்கலையா? எப்படி? சௌந்தர்யா வந்து பண்ணாங்கல்ல, கேள்வி கேட்டிங்களா? சௌந்தர்யா வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கின்னு கேப்டனை மதிக்காமல், கேப்டனை பற்றியே கண்டுக்காமல் ஓவராக வயலேட் பண்ணி வந்து பண்ணாங்களே, ரூல்ஸை பிரேக் பண்ணாங்களே, ஒரு கேள்வி கேட்டிங்களா? அதனால தானே பிரச்சனை பெருசாச்சு. அது ஏன் கேட்கல? ஏமா இங்கே ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு டிசிஷன் பண்ணி ஏமா பார்த்து, அப்போ நீங்கள் வாரம் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதே இல்லையா? சாட்டர்டே சண்டே வந்துட்டு சரி கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை ப்ளேம் பண்ணுவாங்க, பாய்ஸ் நம்ம கேள்வி கேட்டு பாய்ஸை ஃபுல்லாக வறுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டு ஷோவை முடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? மக்கள் பிரதிநிதி நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க.
உங்களை தனியாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கல. இது பிக் பாஸ் ஷோ, எல்லாருமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட். கான்செப்ட் வேணால் பாய்ஸ் கேர்ள்ஸ் கான்செப்டாக இருக்கலாமே தவிர எல்லாருமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ் தான். அவங்க எல்லாருமே ஆடி ஃபைனலாக ஒருத்தர் டைட்டில் அடிக்க போகிறாங்க. இல்லை இந்த வாட்டி வந்து நாங்கள் டீமுக்கு தான் டைட்டில் கொடுப்போம், அது கேர்ள்ஸ் டீம்னா கேர்ள்ஸ் டீம் டைட்டில் கொடுப்போம், பாய்ஸ் டீம் டைட்டில் கொடுப்போம்னு சொல்லி பிக் பாஸ் வச்சிருக்காரான்னு எங்களுக்கு தெரியாது. அது கடைசி நாளில் தான் தெரியும். கடைசி வாரமோ அதுக்கு 2-3 வாரம் முன்னாடி தான் தெரியும். அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். பிக் பாஸ் ஷோ இது வரைக்கும் இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, அவங்க ஆடுவாங்க. ஸோ ஒரு அருண் ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட், அவருக்கு வேல்யூ கொடுங்க. முத்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் வேல்யூ கொடுங்க. சத்யா ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் வேல்யூ கொடுங்க. அவங்கள போட்டு மட்டத்தில் அவன் பண்ணுறது எல்லாமே தப்புன்றீங்க. அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறானா, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்றும் கொடுக்க விட மாட்டீங்க. அப்புறம் அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் அது ஜஸ்டிஃபிகேஷன் பற்றி பேசவே மாட்டீங்க. கவுண்டர் கொடுக்குறீங்க. கவுண்டர் கொடுத்து அவங்க கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நீ பண்ண தப்புன்னு உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸை கேள்வி கேட்க மாட்டேங்க. என்னமா அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் இது உங்கள் பதில் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டேங்க. அவள் தான் முடிஞ்சு போச்சு. கேர்ள்ஸ் ப்ளேம் பண்ணாங்க, பாய்ஸ் நம்ம வந்து கேள்வி கேட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அவள் தான் அடுத்த டாபிக். எப்படி தப்பு நீங்கள் தானே சொல்கிறீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நான் உங்கள் கருத்தை நீங்கள் பேசணும், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லணும், உங்கள் எல்லாருக்குமே கருத்து சொல்ல தைரியம் இருக்குது, நீங்கள் தைரியமாக பேசணும், ஓப்பனாக பேசணும். எதுக்கு டிப்ளமேட்டிக்காக இருக்கீங்க பூச்சி? நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? நீங்கள் டிப்ளமேட்டிக்காக தானேங்க இருக்கீங்க. நீங்கள் யோசிங்க. 5 வாரம் ஆயிடுச்சுங்க. இந்த 5 வாரத்தில் நீங்கள் ஒரு வாரமும் நீங்கள் அந்த வீடியோலாம் திருப்பி போட்டு பாருங்கள். எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக இருக்கீங்க, எவ்வளோ பயஸ்டாக இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை மாற்றுங்க. இன்றைக்கி சத்யா கேப்டனை பண்ணார்ல, வேறு எந்த விஷயமே சத்யா பண்ணலையா? சத்யா வேறு எந்த விஷயமே கேட்கலையா? சத்யா வேறு எந்த விஷயமே பேசலையா? சத்யா கேப்டனும் வேறு எந்த விஷயமே பண்ணலையா? இதை மட்டும் கேட்டு அவர் கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஷோவில் 1 hour தான் இருக்குது, டைம் இல்லைனா அப்போ நீங்கள் தான் டைமிங் ஸ்பேசிங் பண்ணிடணும். நீங்கள் சொல்கிறீங்களே டைம் இல்லை, சொல்ல வந்த பாயிண்ட் கரெக்டாக சுருக்குன்னு சொல்லுங்கள், நிறைய பேச வேண்டிய சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஏன் சொல்ல வந்த பாயிண்ட் சுருக்குன்னு கரெக்டாக பேச மாட்டீங்க? நீங்கள் மட்டும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் ஏன் ஸ்பேசிங் பண்ண மாட்டீங்க? நீங்கள் மட்டும் ஏன் வந்து டைம் இல்லை சீக்கிரம் வந்து ஒரு நாளே சரி பண்ணு, ஒரு வாரத்துலாம் வேலைக்கு ஆச்சு. நீங்கள் 5 வாரம் மட்டும் ஏன் பயஸ்டாக இருக்கீங்க? மாற்றுங்க. ஓகேவா? இது கரெக்டு கிடையாது. இது கண்டிப்பாக இது ஒரு விமர்சனம். இந்த விமர்சனம் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஹவுஸில் ஆடுறவங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸ்டாக பயஸ்டாக இருக்கணுன்றதோட ஸ்ட்ரைட்டான ஒரு ரிவ்யூவராக நான் வைக்கிற ஒரு விமர்சனம். நீங்கள் எல்லாருமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்ட்டாக பாருங்கள். பிக் பாஸில் கான்செப்ட் வேணால் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட். எப்படி நீங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணுமோ, ரியாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணுமோ, பவித்ராவுக்கு, ஆஜானிக்கெலாம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதையும் நான் சொல்கிறேன். எல்லாருமே நீங்கள் ஸ்பேஸ் கொடுங்க. எல்லாரோட ஜாக்லினுக்கும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களோட கன்சர்ன் நீங்கள் கேட்கணும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு முத்துக்கும், அருணுக்கும், சத்யாவுக்கும், ரஞ்சித்துக்கும், தீபக்கும், ஜெஃப்ரிக்கும், விஷாலுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். எல்லாருமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்ட்டாக பாருங்கள். அதை தாண்டி தான் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம். நீங்கள் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு கேர்ள்ஸுக்கெல்லாம் ஃபேவர் பண்ணுறது, பாய்ஸுக்கெல்லாம் ஆப் அடிக்குதுன்னு சொல்லி அப்படி போனீங்கன்னா அது கரெக்டு கிடையாது. ஒரு பிரச்சனையை பாருங்கள். பிரச்சனையில் என்ன நடந்தது, அதில் இருக்க நியாயம் தர்மம்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, மற்றவங்களாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தராக எப்படிங்க ஒரு தப்பு பண்ண முடியும்? அவர் மட்டுமே விஷயத்தை கிரியேட் பண்ணி அவர் மட்டுமே எப்படி பண்ணுற முடியும்? அங்கே பிக் பாஸ் வீட்டில் அப்படி பண்ணுற முடியுமா? 21 பேர் இருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒருத்தர் சத்யாவை மட்டுமே நீங்கள் எப்படி ப்ளேம் பண்ணலாம்? அருணை மட்டுமே எப்படி ப்ளேம் பண்ணலாம்? முத்துவை மட்டுமே எப்படி ப்ளேம் பண்ணலாம்? மிச்சம் 7 பேர் ஏன் கேட்கவே இல்லை? பாய்ஸ் சைடு கேர்ள்ஸ் சைடு மட்டும் எல்லாரையும் எழுந்து சொல்ல சொல்கிறீங்கல்ல, பாய்ஸ் சைடை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஏன் எல்லா பாய்ஸையும் எழுந்து கேள்வி கேட்க விடல? ஏன் அதை ஜஸ்டிஃபை பண்ண விடல? தப்பு. நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சீசன் ஃபுல்லாக இதான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பட் விமர்சனம் வைக்க வேண்டியது ரிவ்யூவராக எங்களோட கடமை. நான் என்னோட விமர்சனம் வச்சுட்டேன். இது உங்களோட விருப்பம். நீங்கள் இதை பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் நீங்கள் பண்ணுறதை கொஞ்சம் யோசித்து பயஸ்டாக இல்லாமல் பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நடந்த ரெண்டு டாஸ்க்கு அவர் கேள்வி கேட்டது. ஒன்று வந்து என்னென்னா, டாஸ்க்குன்னு இல்லை, அவர் கேள்வி கேட்ட விஷயங்கள். ஒன்று வந்து என்னென்னா, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க ஹவுஸ்மேட்ஸில் இருந்த 15 பேர், இவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த 15 பேரில் யாரெலாம் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது பாசிட்டிவாக தெரிஞ்சாங்க, அப்புறம் நெகட்டிவாக இருந்தாங்க, யாரெலாம் வந்து நெகட்டிவாக தெரிஞ்சாங்க, பாசிட்டிவாக உள்ளே வந்தவொன்னே பார்த்தோன்னே பாசிட்டிவாக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதில் எல்லாருமே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்ட்டில் வந்த 6 பேருமே, பாய்ஸ் சரி 3 பேரும், கேர்ள்ஸ் 3 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா வந்து
நெகட்டிவாக தெரிஞ்சாங்க, இப்போ பாசிட்டிவாக தெரியலாங்க. ரஞ்சித் கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சார், பாசிட்டிவாக தெரியுறான்னு சொல்லி இவங்க 2 பேர் கொஞ்சம் ஃபேவரபுளாக சொன்னாங்க. அப்புறம் வந்து சில பேர் அன்ஷிதா வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சாங்க, அப்புறம் பாசிட்டிவாக தெரியுறாங்க அப்படின்னாங்க. பட் நிறைய பேர் என்னென்னா வெளியிருந்து பார்க்குறது பாசிட்டிவாக தெரிஞ்சு உள்ளே வந்தவங்க பார்த்தா நெகட்டிவாக தெரியுறாங்கன்னு சொன்னது வந்து அருணையும் முத்துவையும் தான் மெஜாரிட்டி சொன்னாங்க. மெஜாரிட்டி வந்து அருண் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சைலண்ட்டு, சாஃப்ட்டு, இன்னசென்ட்டுன்னு நாங்கள் நினச்சோம். உள்ளே வந்து பார்த்தப்பறம் தான் அவர் வந்து நிறைய பாயிண்ட் பேசுகிறார், நிறைய பேர் ப்ரோவோக் பண்ணுறாரு, தேவையில்லாமல் நிறைய பேரை உசுப்பேற்றி விட்றாரு, தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து நோண்டி விட்றாரு, அவங்கள வந்து இப்படி தேவையில்லாமல் இவரோட பாயிண்ட் அவர் மேலே திணிக்கிறாருன்னு சொல்லி அருணை பற்றி சொன்னாங்க. இன்னொன்று முத்து பற்றி என்ன சொன்னாங்கன்னா, முத்து வந்து யாருமே பேச விட்றதில்ல, முத்து வந்து எல்லாருமே டாமினேட் பண்ணுறாரு, அவர் கருத்தை அவர் பாயிண்ட்டை மட்டும் தான் அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, முத்துவும் நிறைய பேர் வந்து ப்ரோவோக் பண்ணுறாரு, அவர் பேசி அவர் வந்து முத்து மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே சொல்ல, பட் மெஜாரிட்டியாக அருணையும் முத்துவும் மட்டும் சொன்னாங்க இந்த 6 பேரில். ஓகே, இது பிக் பாஸ் வீடு, ஓகேவா? பிக் பாஸ் வீடுன்னும் போது பிக் பாஸ் கேமில் இது நடக்கிறது ரொம்ப சகஜம். ஏன்னா பேசுகிறவங்க எல்லாருமே நியாயமாக பேசுகிறாங்கன்னு கிடையாது. இவங்க ஒருத்தங்க மேலே ப்ளேம் போடுறாங்கன்னா இவங்க ப்ளேம் போடுறது கரெக்டுன்னு கிடையாது, ப்ளேம் வாங்குகிற ஆள் அதை பண்ணனால ப்ளேம் வாங்கிக்கிறாருன்னு கிடையாது, ஓகேவா? ஒரு ரிவ்யூவராக வெளியிலேருந்து நம்ம பார்க்குறதுல நம்ம எல்லா எபிசோடும் வெளிலேருந்து பார்க்குறோம், 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். அருண் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து அருண் ஒரு த்ரெட்டாக இருக்கார். எப்படின்னா அருண் கரெக்டான பாயிண்ட்டை பேசிடுறாரு, அவரோட கருத்து சுதந்திரத்தை அவருக்கு தோன்ற பாயிண்ட்டை அவர் பேசுகிறாரு. இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே அப்படியே ஜாலியாக டூருக்கு வந்த மாதிரி அப்படியே இருந்துடணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது, அவங்க எவ்வளோ டபுள் கேம் ஆனாலும் சரி, பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் சரி, ரூல்ஸை வயலேட் பண்ணாலும் சரி, அவங்க என்ன மாதிரி ஒரு கேம் ஆனாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்து புரிதல் இருந்து மெச்சூரிட்டி இருந்து அவங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இருந்தால் கூட அது சொல்லக்கூடாது, நீ அப்படியே டிப்ளமேட்டிக்காகவே இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அருண் வந்து இவ்வளோ நாளாக டிப்ளமேட்டிக்காக இருந்தார். போன வாரம் வரைக்கும் அவர் டிப்ளமேட்டிக்காக இருந்ததுனால அவர் என்ன பண்ணீங்க, அவருக்கு ஒரு ஸ்டாம்ப் குத்துனீங்க, எப்படி டிப்ளமேட்டிக்காகவே இருக்கிறாரு, வாயத்தர மாட்டுறாரு, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால் அருண் என்ன பண்ணார், ஓகே உள்ளதை உள்ளபடி நான் பேச போகிறேன்னு சொல்லி இந்த வேற ஆரம்பிச்சிட்டார். அவர் உள்ளதை உள்ளபடி பேசணுன்னு உங்களுக்கு என்ன தோணிச்சு, அருண் ப்ரொவோக் பண்ணுறாரு, அருண் வந்து நம்மளை வந்து கார்னர் பண்ணுறாரு, எல்லாத்தையும் தேவையெல்லாம் போய் இது பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒரு பர்சனலாக எடுத்துக்காமல், அது சென்சிட்டிவாக எடுத்துக்காமல், அது கேமாக பார்க்காம, ஒரு பர்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஜாலியாக அப்படியே இருந்துக்கணும், அப்படியே ரொம்ப நல்ல மாதிரியே வேஷம் போட்டு அப்படியே இருந்து ஓட்டை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு டைட்டில் வச்சுட்டு போயிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வாட்டி பிக் பாஸோட கான்செப்டே ரொம்ப சொதப்பலான கான்செப்ட்டு. அண்ட் பிக் பாஸே இதை ஒன்றும் ஹேண்டில் பண்ணுறதில்ல, அது போத வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஹேண்டில் பண்ணுற ஹோஸ்ட்டும் ரொம்ப சொதப்பலான ஹோஸ்ட்டு, அதை அவர் கேள்வியே கேட்குறதில்ல. அவர் தானே சொல்கிறாரு டிப்ளமேட்டிக்காக இருக்கா, நீங்கள் டிப்ளமேட்டிக் இருங்க, கரெக்டாக இருங்க, உள்ளபடி சொல்லுங்கள், உங்களுக்கு தோன்ற விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி தான் வாரம் சொன்னார். இப்போ இந்த வாரம் வந்து நம்ம அருண் எல்லாம் அவர் வந்து ரொம்ப ப்ரோவோக் பண்ணுறாரு, உள்ளபடி பேசுகிறாருன்னா, அப்போ அருண்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டு உங்களெல்லாம் சொல்கிறாங்களே உள்ளபடி நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டால் அருண் அந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தால் அருணை பேச விட மாட்டேறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொன்னீங்க, அருண் நீ பேசவே மாட்டேறேன்னு நீங்கள். இப்போ அருண் பேசுகிறாரு, பேசினா நீ ஏன் பேசுகிற, நீ தப்பாக பேசுகிற, பேசாத, வாய மூடுன்றீங்க. எப்படி அது நீங்கள் டைரெக்டான வார்த்தைகளை சொல்ல, பட் உங்களோட வார்த்தைகள் உங்களோட ஆக்ஷன்ஸு ஸ்பேஸ் கொடுக்காமல் இருக்குது. அவர் சொல்கிற பாயிண்ட்லாம் நீங்கள் கவுண்டர் போடுறதோட அர்த்தம் என்னென்னா, நீ வந்து அவங்களாம் வந்து நீ ரொம்ப ப்ரோவோக் பண்ண சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ ப்ரோவோக் பண்ணுற, நீ எதுக்கு அதை சொன்ன, எதனால் அவங்க ப்ரோவோக் பண்ணணும்னு சொல்லி உன்னோட பாயிண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் உனக்கு கொடுக்க விடல, ஓகேவா? அங்கே அது ஓவர், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அருண் என்ன பேச முடியும்? அருண் வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்கிறாருன்னா அவர் யாரையும் எதுவும் சொல்ல, பட் உள்ளபடி அருண் சொல்கிறது எல்லாமே லாஜிக்கான பாயிண்ட் தான், கரெக்டாக சொல்கிறார். அவர் முத்துக்கு அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவர் ஆனந்தியை பற்றி கரெக்டாக தெளிவாக சொன்னதாகட்டும், மஞ்சளை பற்றி சொன்னதாகட்டும், யாரை பற்றி அவர் கரெக்டாக அந்த தீபக் அவங்க வந்து பிளாஸ்டிக் பாம்பு கொடுத்து தப்புன்னு அருண் தான் சொன்னார். உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, அவன் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறானோன்னு என்ன தோணுச்சு, அவன் வந்து ப்ரோவோக் பண்ணுறான், அவனுக்கு நெகட்டிவான ஒரு இமேஜை போச்சு. இது எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, ரொம்ப மட்டமான ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி, இது கேவலமான தாட் ப்ராசஸ். இது நெகட்டிவாக கேம் ஆடுறீங்க, பிக் பாஸ் ஷோவை நெகட்டிவாக கொண்டு போகிறீங்க, நெகட்டிவாக கேம் ஆடுறீங்க. விஜய் சேதுபதி மக்கள் பிரதிநிதி, அந்த நெகட்டிவாக அவங்க கொண்டு போகிறத அவர் கேள்வியே கேட்குறதில்ல, அதை அவர் சரியே பண்ணுறதில்ல. அவரும் அந்த நெகட்டிவாக கேம் போகிறது வந்து ஜாலியாக ரசிச்சுன்னு கம்முன்னு விட்டுனுக்காரு. இதை கமல் சார் அலோவ் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரிலாம்
ஒரு வாட்டி கூட கமல் சார் அலோவ் பண்ணது கிடையாது. கமல் சார் வந்து அவரோட வீக்கெண்ட் எபிசோடெலாம் நீங்கள் பாருங்கள். ஒரு வாட்டி விஜய் சேதுபதி என்ன பண்ணணுன்னா, கமல் சாரோட வீக்கெண்ட் எபிசோடு எல்லாத்தையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் ஒரு வாட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். என்ன ஹேண்டில் பண்ணுறீங்க? அருண் ப்ரொவோக் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவர் ப்ரொவோக் பண்ணலன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுக்கணும்ல. இந்த வாட்டி என்ன கேர்ள்ஸ்லாம் பாய்ஸ் மேலே ப்ளேம் போடுவாங்க, இல்லை பாய்ஸ் சரி யார் மேலே யாராவது ப்ளேம் போடுவாங்க. போட்டோன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு கம்முன்னு இருக்கிறது தான் இந்த ஷோவா? அப்படியே பாய்ஸ் அப்படியே வந்து கார்னர் பண்ணிட்டு போகிறீங்க, தப்பு. முத்து அடுத்தது, முத்து வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு, யாரையும் பேச விட்றோம்னு சொன்னாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க. முத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்படி பண்ணல, அவங்க அப்படி நினச்சாங்கன்னா அது எனக்கு தப்பில், நான் என் கேம் ஆனதுன்னு சொல்லி முத்து சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. அண்டு பாய்ஸுக்கு எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஏன்னா எதை சொன்னாலுமே அந்த வார்த்தையை அவங்க மேலேயே ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்க. எல்லா ஆரோவையுமே எல்லா அம்பையுமே பாய்ஸ் மேலேயே ஏறிங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதனால் வேறு வழியெல்லாம் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, போடுற எல்லா பிளேமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. அதான் முத்துவும் அருண் மற்றவங்களாம் பேசணும்னு சொன்னாங்க. இவங்க வந்து கேர்ள்ஸ் முத்துவும் தீபக்லாம் பேசணும்னு சொன்னாங்க. கேர்ள்ஸ் வந்து என்னென்னா, பாய்ஸ் டீம் வந்து மேல் ஈகோ இருக்குது, பாய்ஸ் வந்து மேல் ஈகோவோட ஆடுறாங்கன்னு சொல்லி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க, ஃப்ரேமிங் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பாய்ஸ் டீமில் வந்து யாருக்குமே மேல் ஈகோன்னு கிடையாது. அங்கே கேமரா இன்னொன்று என்னென்னா, இவங்க சுனிதா கூட சொல்கிறாங்க அருணுக்கு வந்து ரொம்ப மேல் ஈகோ. ஒரு பாயிண்ட்டாக அதை கரெக்டாக சொன்னால் உடனே அது மேல் ஈகோன்னு சொல்கிறது தான் கேர்ள்ஸோட தப்பான மென்டாலிட்டி. அவன் சொல்கிற பாயிண்ட்டில் என்ன வேலிட் இருக்குது வேலிட் இல்லைன்னு பாருங்கள். அது எதுக்கு அவன் சொல்கிறான்னு பாருங்கள், யாரை பற்றி சொல்கிறான், எந்த சுச்சுவேஷன் சொல்கிறான்னு பாருங்கள். அவன் பாயிண்ட் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னான். எப்படி அவன் பாயிண்ட் எடுத்து வச்சாலே உனக்கு மேல் ஈகோ. ஃப்ரேமிங் தப்பு. பல பேர் பார்க்குறாங்க இந்த ஷோவை. அருண் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அருண் நீங்கள் வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறீங்க, இமேஜ் அசோசினேஷன் பண்ணுறீங்க, அவனுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ் ஃப்ரேமிங் கொடுக்குறீங்க. நாளைக்கு அருண் வெளில வந்து நடிக்கணும். அருணுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அருணுக்கு ஒரு கெரியர் இருக்குது, முத்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, முத்துக்கு ஒரு கெரியர் இருக்குது. எல்லாருக்குமே இந்த வீட்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, கெரியர் இருக்குது. எல்லா பாய்ஸுக்குமே ஒரு ஃபேமிலி கெரியர் இருக்குது. கேர்ள்ஸ் பாய்ஸ்னு பிரிக்காதீங்க. பிக் பாஸ் வேணால் இந்த கான்செப்ட் வந்து கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் பிரிச்சுக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக கேர்ள்ஸ் பாய்ஸ்னு பிரிக்காதீங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, கெரியர் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க, ஃபேமிலி பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ரிவ்யூவர்ஸ் நாங்கள் பார்க்குறோம், பல பேர் பார்க்குறாங்க. ஸோ யாருக்குமே நீங்கள் வந்து நெகட்டிவான ஒரு இமேஜை பில்டு பண்ணணும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். பாய்ஸால் கேர்ள்ஸை வந்து எதுவுமே சொல்ல முடியாது இந்த பர்டிகுலர் சீசனில். ஏன்னா கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு பிரிச்சிட்டிங்க. நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக வைக்கும்போது 7 சீசனாக நீங்கள் பார்த்தீங்கல்ல, 7 சீசனில் இந்த சீசனில் நடந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 7 சீசனாக எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ அடிதடி, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ டாஸ்க்கு, எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக டாஸ்க் விளையாடிருக்காங்க. அப்போல்லாம் இந்த ப்ராப்ளம் வரவே இல்லையே. அப்போ கரெக்டாக கமல் சார் வந்து கேட்பார். அப்போ கேர்ள்ஸும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, பாய்ஸும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. கேர்ள்ஸும் பாய்ஸ் மேலே இருக்க தப்பு சொல்லுவாங்க, பாய்ஸும் கேர்ள்ஸ் மேலே இருக்க தப்பு சொல்லுவாங்க. 2 சைடுமே கமல் சார் பேலன்ஸ்டாக இருப்பார். பிரச்சனையாக அவர் ஹேண்டில் பண்ணுவார். தப்பாக அவர் கேட்பார். அது யார் தப்பானாலும் தப்பு தான். அவர் கமல் சார் இருந்த வரைக்கும் வந்து அவர் பாய்ஸ் ரொம்ப மொக்க பண்ணுறாரு, ஆப்படிக்கிறாரு, கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவர் பண்ணணும்னு வந்ததே கிடையாது. போன 7ஆவது சீசனில் மட்டும்தான் லைட்டாக அந்த ஒரு மாயாக அவர் ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு டாபிக் வந்ததே தவிர, அது கூட ஒரு 2-3 வாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் அதை கரெக்ட் பண்ணிட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாலாம் போகல. ஆனால் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே விஜய் சேதுபதி அதை மட்டும் தானே பண்ணிகிட்ருக்கிறாரு. கேர்ள்ஸ் வந்து அருணை வந்து நீங்கள் ப்ரொவோக் பண்ணுறீங்க, மேல் ஈகோ அப்படின்னு பிராண்டிங் பண்ணுறீங்க, அது தப்பு. ஃப்ரேம் பண்ணுறீங்க, எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணி வேறு போடுறீங்க, தப்பு. நாளைக்கு அருண் வெளில வந்து யார்கிட்டே சாதமாக பேச கூட ஒரு மேல் ஈகோ அதனால பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தாங்க மக்கள் பிரதிநிதி இருக்கார். மக்கள் பிரதிநிதி என்ன பண்ணால், ஏங்க அப்படி பிராண்டிங் பண்ணாதீங்க, மேல் ஈகோன்னு சொல்லாதீங்க. அவர் என்ன மேல் ஈகோ என்ன பண்ணிட்டாருங்க, அவரோட கருத்தை அவர் வைக்கிறாருன்னா அந்த கருத்தில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அந்த கருத்தில் மட்டும் உங்களுக்கு உடன்பாடு சொல்லுங்கள். பட் அந்த கேரக்டர் அவர் வந்து மேல் ஈகோ அப்படின்னு பிராண்டிங் பண்ணாதீங்க. ஏன் ஒரு வார்த்தை கேட்கல? கேட்கணும், மக்கள் பிரதிநிதி நீங்கள் கேட்கணும். ஷோவை பார்க்குறதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க அந்த 2 நாள் 48 மணி நேரம் பார்க்கறதுக்கே எரிச்சலாக இருந்துச்சுன்னு. இந்த சீசன் ஃபுல்லாக இந்த 35 நாளும் பார்க்கறதுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. பிராண்டிங் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. முத்து வந்து ஒரு ப்ரோவோக்கிங் மேனிப்புலேட்டிங் பர்சன். முத்து வந்து ஒரு மட்டமான ஒரு கேரக்டர். அவர் வந்து எல்லாருமே அவர் சுயநலவாதி, சூழ்ச்சி பண்ணுவார்,
அவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார், அவர் காரியத்துக்காகவே பண்ணுவார். இப்படியே பிராண்டிங் பண்ணி முத்து மேலே பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுக்குது. பிக் பாஸ் ஷோக்கு அவன் வந்தது அவன் லைஃபே மொத்தமாக காலி பண்ணி அனுப்புறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அதை தான் மக்கள் பிரதிநிதி கரெக்ட் பண்ணணும். வாரம் மக்கள் பிரதிநிதி அதை வந்து ஆமாம் கரெக்டு தான், கேர்ள்ஸ் சொல்கிறது கரெக்டு தான், இவர் மேனிப்புலேட்டர் சூழ்ச்சி பண்ணுறாரு, இவன் மேலிகோன்னு சொல்லி அதை ஸ்டாம்பிங் பண்ணி செட் பண்ணிட்டே நீங்கள் போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் மக்கள் பிரதிநிதி? மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் நிறைய பேர் நம்பிடுவாங்க. ஓ விஜய் சேதுபதியே கேள்வி கேட்கல, அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் கூட கடுப்பாக இருக்கான், அப்போ முத்து பண்ண தப்பு தான் போலன்னு அவன் மாறிடுவான். மாப் மென்டாலிட்டி மாறிடும். உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணுறது வந்து சும்மா இந்த டெய்லி நடக்கிறது, இப்படி வந்தாங்க போனாங்க இதை பண்ணாங்க, அது மட்டும் ரிவ்யூ கிடையாது. ஒரு ஷோவை அந்த ஷோ என்ன கன்வே பண்ணுறது தான் ரிவ்யூ. ஓகேவா? அதை கரெக்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ இன்னொன்று, இப்போ இது அடுத்த டாஸ்க்கு, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை கேட்கணும். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இவங்களை மற்ற இருக்காங்க தெரியுமா, அந்த வந்த 6 கண்டஸ்டன்ஸில் வந்து யார் வந்து பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுன்னு சொல்லணும். முக்கால்வாசி பேர் வந்து ரியா வேஸ்ட்டுன்ட்டாங்க, அப்புறம் ராணா வேஸ்ட்டுன்ட்டாங்க, வர்ஷினி வேஸ்ட்டுன்ட்டாங்க, ராயன் ஓகே பெஸ்ட்டு, சத்யா சிவா பெஸ்ட்டுன்ட்டாங்க, அப்புறம் வேறு யார் மஞ்சரி பற்றி பெருசாக வரல, ஒஸ்ட்டுன்னு வரல பெஸ்ட்டுன்னு வரல, அது முடிஞ்சு போச்சு. இதில் வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ரியாவை பற்றி சொன்னதில் வந்து என்னென்னா, ரியா வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே அவங்க வந்து வரணும்னு சொல்லி இன்வால்வ் ஆகி பேசாங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ராணை வந்து தெரியவே இல்லைன்னாங்க, அவர் அந்த கேமில் இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து இன்னொருத்தங்க யார், வர்ஷினி வந்து என்னென்னா, அவங்க பாயிண்ட்டை வந்து அவங்க சேர் பண்ண மாட்டாங்க, கேர்ள்ஸ் சைடு இன்வால்வ் ஆக மாட்டாங்க, கேர்ள்ஸ் சைடு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. ஸோ இதான் அவங்க வச்சது. இதில் வந்து ரியாக்கு வச்ச பாயிண்ட் வந்து அந்த வீட்டில் நடந்த விஷயங்களை வச்சு சொன்னாங்க, அப்புறம் ராணுவுக்கும் வீட்டில் நடந்த விஷயம் சொன்னாங்க. ஸோ அது கரெக்டு தான். யாருமே அவங்களோட இமேஜ் அடிக்கலை. பாய்ஸ் சொன்னபோது கூட ராணவையோ இல்லை வர்ஷினியோ ரியாவை பற்றி சொன்னபோது கூட அவங்களோட கேரக்டர் வச்சு அடிக்கலை. வீட்டில் அவங்க எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க, இதுதான் ஹெல்த்தியான ஒரு விமர்சனம். வீட்டில் இவர் வந்தார், என்ன கேட்டால் இவர் கண்டஸ்டண்ட்டாக வந்தாருங்க, அவர் கண்டஸ்டண்ட்டாக பேச மாட்டார், இன்வால்வ் பண்ண மாட்டார், டாஸ்க் பண்ண மாட்டாரு. அப்போ கண்டஸ்டண்ட்டாக அவர் என்ன பண்ணுறாரு, அதுதான் எனக்கு கேள்வியாக இருக்குன்னு நான் கேட்பேன். அதுதான் கரெக்டு. அதை விட்டு அவர் கேரக்டர் அடிக்கூடாது. அவர் என்ன ஒரு சோம்பேறியாக இருக்காருன்னா, அவர் என்ன இதுவாக இருக்காரா, மறதி ஜாஸ்தியாக அவர் இதுவாக அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அது யாரும் சொல்லலை. அதுதான் கரெக்டு. ஒரு கேரக்டர் இப்போ அது நமக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த கேமில் அவங்க சரியாக ஆடலை, இந்த வாரம் சரியாக ஆடலைன்னு சொல்லி அதோடு போயிடுமே தவிர அவங்களோட பர்சனல் கேரக்டர்லாம் நம்ம அடிக்கக்கூடாது. அதுதான் பாய்ஸ் கரெக்டாக பண்ணாங்க. யாருமே ரியாவையோ வர்ஷினி சொல்லுமா அந்த இன்னொன்று என்ன, வர்ஷினி வந்து அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்து யார் மேனிப்புலேட்டிவ் வந்து ரியா வர்ஷினி சொன்னால் கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ்னு சொன்னது ஒன்று ஜாக்லின் கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ்னு சொன்னாங்க, அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி ஏமா அப்படி சொன்னீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க சார் எனக்கு தோணுது சார் கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ் சொன்னோன்னு. உடனே விஜய் நீங்களே இப்படி சொன்னேன் எப்படி அப்படின்னு. அது மக்கள் பிரதிநிதி விஜய் சேதுபதி, அது வர்ஷினியோட பாயிண்ட்டு, அவங்களோட கருத்து. அவங்களுக்கு கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ்னு தோணுச்சுன்னா அவங்க கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொல்லி அனுப்புறீங்க, நீங்களாக இருக்கணும், டிப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு டிப்ளமேட்டிக்காக இல்லாமல் ஒரு பாயிண்ட் சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்றீங்க. ஏன் கான்ட்ராடிக்ட் பண்ணுறீங்க? ஒரு ஸ்டெப்லையும் கான்ட்ராடிக்ட் பண்ணுறீங்க. உங்கள் டாக் பேக்லேருந்து அதை சொல்கிறாங்களா, சார் இதை அலோவ் பண்ணாதீங்க சார், ஷோ வெளில வந்து வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு. என்ன நீங்கள் இப்படி பண்ணுறது தான் வெளில வேறு மாதிரி போயிட்டுருக்கு. வர்ஷினியோட கருத்து, அது வர்ஷினியோட ஒப்பீனியன். அவங்கள பொறுத்தல அவங்க இந்த ஷோவை பார்த்துட்டு வந்துருக்காங்க, ஒரு 5 வாரம் ஒரு 4 வாரம் பார்த்துட்டு வந்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டில் இருக்க கேர்ள்ஸில் வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. இல்லை வர்ஷினிக்கு ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு வெளியில் அவங்களோட ஒப்பீனியன்னா ஜென்ரலாகவே கேர்ள்ஸ்லாம் வந்து மேனிப்புலேட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தோணியிருக்கும். அதனால் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, வாயை தரக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளே வந்து சில செட் ஆஃப் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இதுபடி தான் நீங்கள் பேசணும், அது பற்றி தான் பேசணும். நீங்கள் யாருங்க அதை செட் பண்ணுறதுக்கு? ஏன் அப்படி சொல்கிறீங்க வர்ஷினி அப்படின்னு கேட்கணும். இல்லை சார் எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகே, அது வர்ஷினியோட கருத்துங்க, அது அவங்களோட ஜென்ரலாக மேனிப்புலேட்டிவ். நீங்கள் கேர்ள்ஸ்லாம் மேனிப்புலேட்டிவ் இல்லை, எல்லா கேர்ள்ஸும் மேனிப்புலேட்டிவ் நீங்கள் நினைக்கிறீங்கள, கேர்ள்ஸ்லாம் கேட்கணும். இல்லைன்னு சொன்னால் அப்போ அதை விட்டுருங்க, அவங்க சொன்ன பாயிண்ட் நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிறீங்க, அது அவங்களோட கருத்து. அவங்களாவே அதை தெரிஞ்சிங்கன்னா அவங்க வந்து கேர்ள்ஸில் மேனிப்புலேட்டிவ் இல்லைன்னு அவங்க நினச்சாங்கன்னா அது அவங்களோட கருத்துன்னு சொல்லி முடியும். இதுதான் கமல் சார் பண்ணுவார். இதை தான் மக்கள் பிரதிநிதி ஹோஸ்ட்டு பேலன்ஸ்டாக பண்ணணும். ஒருத்தரோட கருத்தை சொல்ல விடுறதில்ல. அவங்க டிப்ளமேட்டிக்காக இருந்தால் நீ ஏன் டிப்ளமேட்டிக்காக இருக்கன்றது, அப்புறம் அவங்க ஸ்ட்ரைட்டாக அடித்து ஒரு விஷயம் சொன்னால் இப்படி ஸ்ட்ரைட்டாக அடித்து ஒரு விஷயம் சொல்லிடலாம்ன்றது. என்ன வா சாமி,
தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஹோஸ்ட்டாக இல்லாமல் தயவு செஞ்சு இந்த ஷோ விட்டு போயிடுங்க. வேறு யாராவது நல்ல ஹோஸ்ட்டை போடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க. நல்லா போய் இந்த பிக் பாஸ் ஷோ, இப்போ பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு ஒரு பயஸ்டு ஷோ ஆயிடுச்சு. சீரியஸாக ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கருத்து சொல்ல விடுங்க. வர்ஷினிக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்ததுன்னா அந்த வர்ஷினி அந்த ஒப்பீனியன் சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அப்போ வந்து இந்த கேமை புரிஞ்சிக்கல, வீட்டில் கண்டஸ்டன்ஸை புரிஞ்சிக்கல, அப்போ நீங்கள் கேமை சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். கேம் கூட உள்ளே இருக்கிறவங்களோட சேர்ந்து ஆடுங்க அப்படி சொல்லாதீங்க சொல்ல. நீங்கள் என்னங்க அவங்களுக்கு அப்படியே போட்டு அவங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஏங்க திணிக்கிறீங்க? அவங்களோட மைண்டில் நீங்கள் ஏன் போய் திணிக்கிறீங்க? அவங்களோட பாயிண்ட்டை நீங்கள் ஏன் போய் திணிக்கிறீங்க? அதை திணிக்காதீங்க. அவங்களோட பாயிண்ட் அவங்க சொல்ல விடுங்க. நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு நடக்கிற விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வாங்க. யாராவது யாரை தேவையில்லாமல் டாமினேட் பண்ணாங்கன்னா, யாராவது தேவையில்லாமல் ஓவர்டேக் பண்ணி போனாங்கன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். யாராவது தேவையில்லாமல் தரம் தாழ்ந்து ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு, இல்லை தேவையில்லாமல் ஒரு ஒரு அன்னெசரியான ஒரு 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 டாமினேட் பண்ணுறது, இல்லை தேவையில்லாத ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லை தேவையில்லாம வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு உள்ளே வச்சு டார்கெட் பண்ணி பேசுறது, இந்த ஏற்றத்தாழ்வு பேசுறது, நான் மேலே நீ கீழேன்னு பேசுனாங்கன்னா அதை நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் மேலே நீ கீழே அப்படின்னு பேசுனா அதை கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இதை கேட்க மாட்டீங்க. ரூல்ஸை பல பேர் வயலேட் பண்ணுறாங்க, அதை கேள்வி கேட்க மாட்டீங்க. கேப்டனை யாரும் மதிக்கிறதில்லை, அதை கேள்வி கேட்க மாட்டீங்க. அதை விட்டு அவங்களோட சொந்த கருத்தை அவங்க மைண்டில் தோன்றதை சொல்லும்போது அதை கேள்வி கேட்குறீங்க. அது நீ அப்படி சொல்லக்கூடாது. உனக்குன்னு சொந்த கருத்து இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கிற கேவலமான கருத்தாக இருந்தால் கூட அது அவங்க கருத்தாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அது தப்பு. அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் ஷோ? ரியாவும் அந்த மாதிரி தான். நீங்கள் என்னங்க கேமரா கிட்ட போய் பேசுகிறீங்க, அண்டு வந்து சொந்த கருத்தை சொல்லாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு இது? அப்போ இந்த பிக் பாஸோட கான்செப்டே அப்படி கிடையாதுன்னு சொன்னதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரியாவை வந்து கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ரியாவை நீங்கள் பாராட்டுறீங்கன்றது ரியாவுக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறது அப்படி இருந்தது. ரியாவை நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணி கேவலப்படுத்தி அவங்கள வந்து நீ எப்படி சொல்லலான்னு கேட்குற மாதிரி தான் அது இருந்தது. அது தெளிவாக சொல்லுங்கள். ஒருத்தங்களை மட்டம் தட்டுறது மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க, ஒருத்தங்களை பாராட்டுறது ஏன் கரெக்டாக சொல்ல மாட்டீங்க? மக்கள் பிரதிநிதி ஏன் ஒருத்தங்களை மட்டம் தட்டுறது கரெக்டாக சொல்கிறீங்க? ஒருத்தங்களை பாராட்டுறது தெளிவாக சொல்லுங்களேன். அம்மா ரியா, நீ வந்து உன்னோட கருத்து நீ பேசுவேன்னு சொன்னது கரெக்டு தாம்மா. நீ கேமரா முன்னாடி பேசுனா அது உன்னோட விருப்பம். நீ ஒரு இடத்துல வந்து நீ தொட்டு கும்புற, அது வந்து மரியாதை கொடுக்கணும், அது உன்னோட விருப்பம். அது தப்பு கிடையாது. அது யார் சொன்னாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க. உங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை சொன்னவங்க தப்புன்னு சொல்லி அது சொன்னாங்க தெரியுமா? இவங்க வந்து கேமரா போய் பார்த்து பேசுகிறாங்க, தேவையில்லாமல் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து எது சொன்னாலும் அப்படி பேசுகிறாங்கன்றது கேள்வி கேட்கணும். அது கேட்கல. ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு இந்த பிக் பாஸ் சீசன். ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது நான் மட்டும் இது சொல்ல, பல பேர் இதை கருத்தாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் ரிவ்யூவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் அதை மீமாக போட்டு கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் அவங்களோட சேனலில் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக 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 இது ரொம்ப எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. இன்னும் நிறைய பேர் நல்லா தெளிவாக தெரியுது, நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை, ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. இந்த 106 நாள் முடிஞ்சிச்சுன்னா, போன சீசன் வரைக்கும் 7 சீசன் வரைக்கும் பரவாயில்ல, சீசன்லாம் ஞாபகம் வந்தது, டைட்டில் யார் வின் பண்ணாங்க ஞாபகம் வந்தது, சில கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் மறந்தோம், சில இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மறந்துருந்தோம். இந்த சீசன் வந்து 106 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த டைட்டில் யார் வின் பண்ணது, இந்த கண்டஸ்டன்ஸ் யார், சில விஷயங்கள் இல்லை, இந்த மொத்த சீசனையே நம்ம மறந்துடுவோம். இந்த மொத்த சீசனுமே நம்ம மைண்ட் அவுட் வாஷ் அவுட் ஆகிட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் மக்கள் பிரதிநிதியாக விஜய் சேதுபதி ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து இந்த ஹோஸ்ட்டாக வந்து இந்த ஷோவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேலன்ஸ்டாக ஒரு 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 ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறாருன்னு அதை இது வரைக்கும் அவர் பண்ணல. ரொம்ப பயஸ்டாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் இந்த ஷோ வந்து, அதுவும் இந்த கான்செப்ட் வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் பிரிச்சதுலேருந்து இந்த கான்செப்டே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அது விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக வந்து மக்கள் பிரதிநிதி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அவர் அதை ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ சரியாக போகிறதில்ல. இன்றைக்கி எபிசோடில் இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நடந்தது, வேறு எதுவுமே நடக்கல. அதே மாதிரி ஓகே, யார் இந்த வீட்டில் வந்தது பெஸ்ட்டு, வந்த வைல்ட் கார்டு கண்டிஷனில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்னென்னா இவர் ராயனை சொன்னாங்க, அப்புறம் வந்து சிவாவை சொன்னாங்க, ராணவ் யாரும் சொல்லலை, ஏன்னா ராணவ் தெரிலன்ட்டாங்க, அப்புறம் மஞ்சரி தெரில. ஸோ ராயனும் சிவாவும் வந்து நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டில் வைல்ட் கார்டு பெஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க நல்லா பண்ணுறாங்க, இன்வால்வ் ஆகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்க, அண்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டாஸ்க்கும் சரி, வீட்டில் நடக்கிற பிரச்சனையும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சிவா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறாரு, ராயனும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறாரு, பட் ஸ்டில் அவங்க 2 பேர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதேமாதிரி கேர்ள்ஸ் வந்து ரியாவும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ரியா கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லிட்டு போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்டு வர்ஷினி நல்லா பாயிண்ட் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்கள இப்போ வந்து அவங்க எல்லாருமே அவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்க என்னவோ அது இல்லாமல் வேறு மாதிரி இந்த கேமுக்கு ஆட வைக்கிறாங்க.
அவங்க வேறு வழி இல்லை, அவங்க அது இல்லாமல் வேறு மாதிரி ஒரு கேமை தான் ஆடி ஆகணும். பட் வெளியில் வந்து அவங்க பேசுவாங்க, வெளில வந்து கூட இப்போ பேசுவாங்களான்னு தெரியாது, அடுத்த வருஷம் பேசலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பேசலாம். ஸோ தெரில. பட்டு ராணவ் வந்து கொஞ்சம் நிறைய வரணும் வெளியில், நல்லா பேசணும். ராணவ் ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி அடக்கி வச்சுருக்கான்னு தெரில. அவர் கொஞ்சம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அவர் யூஸ் பண்ணணும். அவர் யூஸ் பண்ணுறதில்ல. மஞ்சரியும் கொஞ்சம் பேசணும், அவங்க கொஞ்சம் கரெக்டாக பேசணும். நிறைய கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக, ஒரு கம்பேனியன்ஷிப்போட, ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மைண்ட், நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் பாசிட்டிவான ஒரு இதோடு அவங்க விளையாடணும். ஸோ இது மட்டும் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு யார் எலிமினேட் ஆகிறாங்க பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி சாச்சனா இல்லைனா வந்து அன்ஷிதா, 2 பேரில் யாராவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீபக் இந்த வாரம் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் சேவ் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு என்ன டே 35 ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். மற்றும் ஒரு ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். எல்லாருக்கும் மிக்க நன்றி.